ஐயா விஸ்வநாதன் அவர்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு 2006ஆம் ஆண்டு பிற்பகுதி, அதாவது ஒரு ஆகஸ்ட்டுக்கு பிந்திய காலத்தில் அவர் வந்து எனக்கு அறிமுகமாகறாங்க. கிளையண்ட்டாக தான் எனக்கு வந்து அறிமுகமாகறாங்க. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது தோழர் தியாகு, தோழர் குடத்தூர்மணி அவங்க வந்து அறிமுகமானவங்க. அவங்க உங்களை தொடர்பு எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருவர் பேரையுமே அவர் வந்து சொன்னார். அதே நேரத்தில் அவங்க சொல்லும் பொழுது என்ன பிரச்சனை ஏது என்னங்க அப்படின்னு கேட்டோம். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் அமெரிக்காவில் இருந்து வந்தேன். அங்கே வந்து நாங்கள் தமிழீழத்துக்கான ஆதரவு கட்டமைப்புகளை நாங்கள் வந்து உருவாக்கிட்டு இருந்தோம். அரசியல் பணிகள் அங்கே வந்து மக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை வந்து அவர் சொன்னார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு என்பது ஒரு வழக்காளராக அறிமுகமானவர் கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராங்கிற அளவுக்கு அவர் வந்து இன்று வரை எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கார். இன்னொன்று அவர் விஸ்வநாதன் ஐயா பற்றி நம்ம வந்து சொல்லும் பொழுது ஒரு 80கள் காலத்தில் துவக்கத்திலேயே வந்து அவர் வந்து அமெரிக்காவுக்கு சென்றவர். ஒரு அடிப்படையில் ஒரு பொறியாளராக இருந்து மேற்படிப்புக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கருதி வந்து அவர் வந்து 80 காலகட்டத்திலேயே அமெரிக்காவுக்கு போகிறாங்க. நான் வந்து அவரை கிட்ட பெரும்பாலும் சொல்லும்போது நகைச்சுவாயும் சொல்கிறது உண்டு, ஒரு அழுத்தமாகவும் நான் சொல்கிற ஒரு செய்தி உண்டு. ஏன்னா நாங்களாம் அமெரிக்கா வந்து மேப்பில் தேடிட்டு இருந்த காலத்திலே நீங்கள்லாம் அங்கே போயிட்டீங்க. நீங்கள் அங்கே போன காலகட்டத்தில் எதற்காக போனீங்களோ அந்த உங்களுடைய பணிகளை மட்டும் நீங்கள் செய்திருந்தா இந்நேரம் ஒரு 4-5 கம்பெனிகளுக்கு நீங்கள் சொந்தக்காரராகவே ஆயிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். உண்மையிலே அந்த அளவுக்கு அதீத ஒரு திறன் படைத்தவர். அப்படி இருக்கிறவர் ஆனால் அங்கே போன நாளிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களை கட்டமைக்கிறது, அவர்களுக்கு எல்லாரும் வந்து ஒருங்கிணைத்து ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்குவதுங்கிற பணியை தான் அவர் வந்து செய்திருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு அங்கேயும் போய் தன்னோட ஒரு பொது வாழ்க்கைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து அர்ப்பணித்த ஒரு நபர். அப்புறம் விடுதலை புலிகள் சார்ந்த தமிழீழம் சார்ந்த இந்த போராட்டங்கள் வந்து அதிகமாகும் பொழுது அதற்கான ஆதரவு தளங்களை வந்து அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர் வந்து அந்த அரசியல் நடவடிக்கைகளை பெரிய அளவில் அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. 1987 தான் எனக்கு இவங்களுடைய ஈழ போராளிகளுடைய தொடர்பு கிடைச்சிது. அதிலிருந்து நிறைய செய்திகள் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுத்தாங்க. அதன் மூலயமா அங்கே நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் தெரியறதுக்கு தினந்தோறும் எனக்கு ஃபேக்ஸில் அனுப்புவாங்க செய்திகள். அதை பார்த்து அறிஞ்சிக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு வகையில் நல்லதாக இருந்தது. என்னென்னா என்ன நடக்குது அங்கங்கிறதே தெரியாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு இதில் இருந்ததுனால அது வசதியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு புலிகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நிதி தேவையாக இருந்தது. அதனால் அந்த பொறுப்பாளர் நியூயார்க்லேருந்து வந்தார். சிக்காகோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு பலரும் அறிமுகம். இந்த மாதிரி இதுகளுக்கு உதவக்கூடியவங்களை எல்லாம் பார்த்து ஒரு முயற்சி பண்ணோம். ஏதோ ஒரு தொகை வந்தது. அந்த தொகையை கொடுத்துட்டு அடுத்தது அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நானும் ஒரு $250 கொடுக்குறேன்னு கொடுத்தேன். அவங்க வாங்க மறுத்தாங்க. இல்லை நான் கட்டாயம் வாங்கணும்னு. நீங்கள் செய்கிறது இந்த மாதிரி செயல்கள் எங்களுக்கு போதும், நீங்கள் காசெல்லாம் கொடுக்கக்கூடாது. கடைசியில் காசு வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் தினந்தோறும் ஃபேக்ஸ் வந்து ரொம்பவே கண்ணில் பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டே இருப்பேன். என்னம்மா அது நடக்குதான்ட்டு. அப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு வருடத்துக்குள்ள யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஏவரோ விமானம் கிளம்பி வெளியில் போகிறப்ப புலிகளால் அழிக்கப்பட்டதுங்கிறது வந்தது. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. யாழ்ப்பாண தமிழ் மக்களின் மீது மிக கடுமையான குண்டு மழைகளை பொழிந்து கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் தான் அவரை முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் நான் சந்தித்தேன். அவர் மிகவும் அவசரமாக சிகாகோவிலிருந்து வந்து விமான நிலையத்திலிருந்து என்னை வந்து பார்த்தார். பார்த்தபோது அவர் சொன்னது, உலகம் தழுவிய முறையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் யுத்தத்தை நிறுத்த வேண்டும், போர் கூடாது என்று சொல்லுகிற போது இலங்கையின் மீது இவ்வளவு மோசமான ஒரு யுத்தத்தை இலங்கை அரசு தொடுத்திருக்கிறது, தமிழ் மக்களின் மீது தொடுத்திருக்கிறது. இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் ஏன் இயற்றவில்லை என்பதாக அவருடைய உரையை ஆரம்பித்தார். ஹைதராபாத்திலே நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு, அந்த மாநாட்டில் முதல் முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இலங்கை தமிழ் மக்களின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற அந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், நிறுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை கம்யூனிஸ்ட் கட்சி முன்மொழிந்தது. அந்த தீர்மானம் வருவதற்கு அருமை தலைவர் பாண்டியன் அவர்களும் அருமை தலைவர் நல்லக்கண் அவர்களும் நானும் காரணமாக இருந்தாலும் கூட இந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்ற தீவிரத்தை உருவாக்கி காட்டியவர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல பகுதிகள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல பகுதிகள், அங்கு இருக்கிறவர்களை எல்லாம் சந்தித்து அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்குரிய மிக கடுமையான முறையிலே
அவர் பாடுபட்டதை என்னால் மறக்கவே முடியாது. ஐயா அங்கே நாட்டுக்கு போகிறாங்க. ஒரு நாள் மாலை வேளையில் ஒரு 6 மணி அளவில் வந்து தமிழ் செல்வன் வந்து ஐயா இன்னைக்கு நம்ம தலைவர் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு சூசையை சந்திக்க போகிறாரு கடற்படை தளபதி. அப்போ வந்து அவர் சொன்னாராம், ஐயா நீங்கள் நம்ம சுப்லட்சுமி அக்கா வந்து நீங்கள் நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் நான் வந்து அடிபட்டு ஈரோடு ஒரு மருத்துவமனையில் இருந்தப்போ அக்கா வந்து இரவு கூட்டங்கள் அப்படி ஏதாவது போயிட்டு இரவு 12 மணியாக இருந்தாலும் வந்து என்னை வந்து தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு தான் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சூசை வந்து நம்ம ஐயா கிட்ட சொன்னதா ஒரு செய்தி என்கிட்ட பதிவு பண்ணார். இன்னைக்கு சுப்லட்சுமி அம்மா, குளத்தூர் மணியண்ணன், இப்படி பலர் வந்து ஐயாவோட வந்து பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய வால்யூமே போடுற அளவுக்கு அந்த செய்திகள் இருக்கு. போது என் அப்பா ஒரு சின்ன அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவருங்கிறனால எனக்கு அதை எடுத்து சொன்னார். இந்த மாதிரி வந்து இது வந்து இலங்கையில் வந்து ஈழத்தில் தமிழர்கள் வந்து எங்கள் பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டிய எங்களோட உரிமைகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நாட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எதிர்வினையாக செயல்படுறாங்கப்பா, அதனால இது நடக்குது. அதற்கு வந்து இங்கே நம்மளோட தமிழ் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை ஒருங்கிணைச்சு வழி நடத்துகிறவர் வந்து அங்கே வந்து பிரபாகரன் சொல்லி ஒரு தலைவர், அவரு கீழே தான் இதெல்லாம் செய்கிறாங்க. நிறைய டீட்டெயிலாம் சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது சம்மந்தமாக நம்ம இங்கே யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டோமா செய்ய மாட்டோமான்னு கேட்கும்போது சொன்னார், நம்ம ஊரில் நம்ம கடைக்கு எதிர்த்தாப்படி இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நபரே வந்து இதுக்கு ஒரு பெரிய களப்பணி ஆற்றிக்கிட்டு ஒரு பின்புலத்தில் ஒரு மூளையாகவே செயல்பட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி 2006-7 சொன்னார். அப்புறம் அப்படியே காலம் கடந்துருச்சு. நான் கல்லூரி வாழ்க்கைக்கு போகிறேன். போனதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து 2010 இறக்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு வந்திருக்கேன், எங்கள் ஊர் திருவிழாக்காக. அப்போ வந்து நீ ஒரு நாள் கேட்டியே இந்த ஈழப் பிரச்சனை சார்பா, அந்த நான் சொன்ன நபர் வந்து இன்றைக்கி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, நான் அவனுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே முதல் தடவை அப்போ தான் நான் விஸ்வநாதன் ஐயாவை பார்க்குறேன். பார்த்துட்டு இது மாதிரி கேட்கும்போது ஐயா வந்து பதில் எதுவுமே சொல்ல ஒரு 4 துளி கண்ணீர் மட்டும் சிந்திட்டார். பாலன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஈழப் போராட்டத்திற்கு சர்வதேச அளவில் ஒரு பெரும் பங்காற்றிய ஐயா புகழூர் விஸ்வநாதன் அவர்கள் ஈழப்போர் ஒரு தீவிரமான காலகட்டத்தை எட்டிய சூழலில், அதாவது 2008 இறுதியில் ஒரு வெளிவிவகார சக்திகளை சந்திக்க வேண்டும், அதாவது போரை நிறுத்த வேண்டும், உடனடியாக அங்கு ஒரு சர்வதேச முயற்சிகள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பலரும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சங்கர் என்கின்ற பெயரில் எனக்கு அறிமுகமானார். அப்பொழுது நாங்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளை சார்ந்த பல்வேறு தூதரக அதிகாரிகளை சந்திப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அதாவது ஈழ விடுதலைக்கு ஆதரவாகவும் அதேபோல் அங்கு உடனடியாக ஒரு போர் நிறுத்தம் வேண்டும் என்பதற்காகவும் பல நாட்டு சக்திகளையும் பன்னாட்டு சக்திகளையும் சந்தித்து ஒரு ஆதரவு திரட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த சந்திப்பு நடந்தது. பல நாட்கள் நாங்கள் டெல்லியில் தங்கியிருந்து அதற்காக பணிகளை அப்பொழுது நாங்கள் முன்னெடுத்தோம். ஈழக்கு எதிராக அதே போல சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்த நாடுகளை போராட்டத்தினுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி, அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற போரினுடைய அவலத்தை எடுத்து சொல்லி, படுகொலை செய்யப்படக்கூடிய மக்களுடைய துயரத்தை எடுத்து சொல்லி, இந்த போராட்டத்தினுடைய ஈழத்தினுடைய நியாயத்தை வலியுறுத்தி அந்த முன்னெடுப்பை செய்தோம். ஈழப் போராட்டத்தினால் அடையாளம் பெற்றவர்கள், நேரடியாக பொருளியல் நலனை கூட பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அல்லது அரசியல் ரீதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வளர்ந்த பலர் இருக்கிறார். ஈழத்தமிழர்களே இந்த விமர்சனத்தை கடுமையாக இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறைவாக இருந்து கொண்டு ஒரு நிறைவாக பணிகளை செய்த எண்ணற்ற போராளிகள் ஒருவராகத்தான் தன்னை என்றைக்கும் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தன்னை பாவித்து வந்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க ஈழம் சார்ந்த போராட்டம் வந்து உச்சத்தில் இருந்த காலத்தில், சிங்கள இராணுவத்துடைய மிக உச்சத்தில் இருந்த காலத்தில் பல்வேறு இயக்கங்களோட இணைந்து பல்வேறு நிலைமைகளை மாற்றின செயல்பாடு. அதற்கு பின்னாடி வந்து பல்வேறு மாணவர் இயக்கங்களோட இணைந்து படுகொலை 2009 இனப்படுகொலை நடந்த பின்னாடி, தமிழீழ இனப்படுகொலை நடந்த பின்னாடி இங்கே மாணவர் இயக்கங்களோட இணைந்து அதற்கான பல்வேறு விழிப்புணர்வுகள் அப்படியெல்லாம் செய்துட்டு இருந்த காலத்தில் தான் இவர் இங்கே புகழூருக்கு வரார். தமிழர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்த மனிதர்களை இந்த தமிழ் சமூகம் மறந்து கொண்டு தான் இருக்குது. வரலாற்றில் நீண்ட நெடியங்காலமாகவே இந்த இனத்திற்காக, மொழிக்காக, தமிழ் மக்கள் வாழ்வுக்காக உயிர் இழந்தவர்களை கூட மறந்து போன இந்த சமூகமாக தான் இந்த தமிழ் சமூகம் இருக்குது. ஆனால் சிகாகோ விஸ்வநாதன் ஐயா போன்ற மிகப்பெரிய ஆளுமையும் சர்வதேச தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய அரசியல் நகர்வுகளில் மிகப்பெரிய ராஜதந்திரியாகவும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நபராக விஸ்வநாத ஐயா இருந்தார். இன்றைக்கும் சமூக போராட்டங்களில் இந்த வயதிலும் அவர் இருக்கிறார். அவருடைய பங்களிப்பு என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் கரூர் என்ற ஒரு தமிழர்களுடைய பண்டைய நகரத்தில் புகழூர் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊரில் பிறந்திருந்தாலும் இங்கே கல்வி கற்று இங்கிருந்து இடதுசாரி அரசியல்
அரசியலுக்குள் இழுக்கப்பட்டு அரசியல் வேலை செஞ்சவர். பிறகு அமெரிக்கா சிகாகோ அங்கே சென்று பெரிய ஒரு செல்வந்தராகவும் பெரிய ஒரு தொழில் நிறுவனராகவும் வசதியான வாழ்க்கையை கொண்ட ஒருவராக இருந்தவர். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மீது கொண்ட பற்றால தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தமிழீழ மக்களுக்காகவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்காகவும் அந்த அரசியல் ஓர்மத்திற்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர். தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ராஜதந்திரி என்று சொல்லப்பட பாலசிங்கம் அண்ணா, தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய இராணுவ ஆய்வாளராக சர்வதேசத்தால் மதிக்கப்படும் நான் பெரிதும் மதிக்கும் தராக்கி சிவராமன் அவர்கள் போன்ற அறிவாளிகளுக்கு தொடர்ச்சியாக நான் விஸ்வநாத ஐயாவை பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வசதியான வாழ்க்கைக்காக அமெரிக்கா சென்ற அந்த மனிதர் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக ராஜதந்திர நகர்வுகளில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பேர குழந்தைகளை கூட விட்டுவிட்டு ஒரு வழக்கு நெருக்கடியால் தமிழகத்திற்கு வந்துவிட்டார். பாலச்சந்திரன் இறப்பு வீடியோ வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை மாணவர் போராட்டத்திற்கு பின்னாலேயும் இருக்கும் ஒரு நிழல் மனிதராக அனைத்து மாணவர்கள், அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு உந்து சக்தியாக, ஒரு நீரோடை எப்படி பூமிக்கு அடியில் செல்லும் நீரோடை வெளியே தெரியாதோ அதே போல் இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களாக இருக்கட்டும், தமிழீழ விடுதலை போராட்ட அரசியலாகட்டும், இத்தனை போராட்டங்களுக்கும் பின்னால் ஒரு நிழல் மனிதனாக பேர் புகழுக்கு அப்பால் தன் முகத்தை மறைத்து வேலை செய்ததில் விஸ்வநாத ஐயாவினுடைய பங்களிப்பு என்பது மிக அளப்பெரியது. என்றைக்கும் அவர் தமிழ்நாட்டினுடைய இளைய தலைமுறைக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பாடமாகவும் வழிகாட்டியாகவும் எதிர்கால சந்ததிக்கு அமையும். சொல்லுவாங்க, தம்பி பிரபாகரனை போனால் எல்லாரும் பார்த்துடலாங்கிறதெல்லாம் சுத்த போய். இவர் அண்ணன் போய் பார்ப்பதற்கு 6 நாட்கள் காட்டில் தங்க வைத்திருந்து கொண்டு போய் தம்பி பிரபாகரனை பார்த்ததாக என்னிடம் சொன்னார். இப்போ ஈழ போராட்டத்தில் வந்து மற்ற எல்லாரோடைய பார்வையும் வேறங்க. இப்போ வந்து பாரு, சிங்களவன் வந்து நம்ம தமிழர்களை கொடுமைப்படுத்துகிறான், அடிக்கிறான், அவன் வந்து சண்டை அப்படிலாம் இருக்குல்ல. ஐயா வந்து எப்படி பார்ப்பாருன்னா, ஏதாவது பண்ணணும், இவங்களை காப்பாற்றணும். அவங்கள பற்றி வெறுப்புணர்வை பற்றி பேச மாட்டார், அவங்கள திட்ட மாட்டார், அவங்க மேலே கோவம் வராது. இவங்களை காப்பாற்றணும், எப்படியாவது ஏதாவது செய்யணும், அதை பண்ணணும், இவங்களை சந்திக்கலாம், இதை போய் பாருங்க, நீங்கள் இதை பண்ணுங்க, இப்படி தான் கொண்டு வருவார். ஒரு ஈழம்னு இல்லைங்க, அது ஒரு உயிர், அவங்களும் மக்கள் தானே, அவங்களுக்குன்னு யார் இருக்கா, நம்ம தானே இங்கிருந்து பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் அது வந்து ஈழ போராட்டத்துக்கு அடித்தளம் விட்டதே ஐயா தான். இப்போ சென்னையிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. அது இப்போ சந்திப்பார். அவர் இயக்குனர் மணிவண்ணன் ஐயாவோட இருந்தது, அவர் வீட்டுக்கு போனது, சந்திச்சது, கல்வி சார்ந்த துறைகளில் இவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஈழ போராட்டம் வந்து கரூரில் நிறைய போராட்டங்கள், கல்லூரிகளில் நாங்கள் வந்து பாலகுமாரன் இறந்த போது ஒரு போராட்டம் நடத்தினோம். அதுக்கு வந்து ஐயா வந்து அப்படியே தூக்கமே இல்லைங்க, ஒரு 4 நாளாக இது ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி பண்ண வச்சார். அதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களை சொல்லலை, ஆனால் அவர் அவ்வளோ துடிப்பார். ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவருக்குள்ளே பார்த்தா அப்படியே சாதாரணமாக இருக்கும், தயிர் சோறு மாதிரி மூஞ்சம் தெரிந்தாலும் உள்ள நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க கூடவே தொடர்பில் இருந்தால் நிறைய சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, இந்த மாதிரி இதில் எல்லாம் அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கும் வந்து சிகாகோவில் கொஞ்சம் அறிமுகம் அதிகமாக அங்கே கூட இருந்தவங்கெல்லாம் வந்து என்ன இழுத்து ஒரு அமைப்பில் எதுலையாவது சேரணுன்ட்டு தமிழ்நாடு அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பினுடைய இது வந்து நிறுவனர் வந்து பழனி ஜெய் பெரியசாமின்ட்டு, இங்கே தமிழ்நாட்டில் நாமக்கல் பக்கம் பிஜிபி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அதனுடைய தலைவர் தான் அவர். அங்கே ஆரம்பித்து வச்சவர் தமிழ்நாடு அறக்கட்டளை. அதனுடைய பர்பஸ் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது செய்யணும் விருப்பப்பட்டாங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக பணம் இங்கே அனுப்பிச்சு இங்கே சில வேலைகள் செய்ய முடியும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, ஒரு பஸ்ஸோ வேனோ வாங்கி கொடுக்கறது, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கறது, கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கறது. அப்போ தான் கம்ப்யூட்டர் இது வந்து புதுசாக வந்திருந்தது. அந்த மாதிரி செய்யறதுக்காக அந்த அமைப்பை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வேறு ஏதாவது பொது வேலைகள் செய்கிறதுனாலும் அதன் மூலயமா செய்கிற மாதிரி இருந்தது. அந்த அமைப்பு என்ன ஜாயின்ட் செக்ரட்டரியாக இது பண்ணாங்க. அண்ணன் போஸ்ட்டாக ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனேன். அது ஒரு 2 ஆண்டுகள் அதில் இருந்தேன். அதில் இருக்கப்போ எனக்கு இன்னும் தொடர்புகள், யூஎஸில் பல மாகாணங்கள்லேயும் தொடர்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து செயலாளராக மாறினேன். அதுலேயே நான் செயலாளராக மாறினப்போ வந்து எல்லாருடைய வேலையும் நான் செஞ்சேன். ட்ரெஷரர் வேலை, பிரசிடென்ட் வேலை, எல்லாத்து வேலையும் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வசதியாக இருந்தது வந்து என்னுடைய மாமனார் அங்கே வந்து இருந்ததுனால அது ரொம்ப வசதியாக இருந்தது. கம்யூனிகேட் பண்ணுறது, அனுப்புறது, பிடிக்கிறது, இதெல்லாம் அவரை லெட்டர் டிராஃப்ட் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடியவராக இருந்தார். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அது பயனுள்ளதாக இருந்தது ஒன்று. அடுத்தது வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு முழுக்க கண்ட்ரோல் நம்மகிட்ட தான்
சம்பந்தம் இருக்குங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ தான் பார்த்தேன், இந்த பெஞ்சு தேய்க்கிறவங்க நிறையா இருந்தாங்க. அதில் பிரசிடென்ட்னு இருப்பார், பொருளாளர் இருப்பார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் காலங்காலமாக அதிலே இருப்பாங்க. ஒரு 2-3 பேர், விக்ரமராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், சண்முகசுந்தரம்ன்ட்டு, சுந்தரம் டாக்டர் ஒருத்தர். அவங்க 2 பேரும் 10-12 வருஷமாக இருந்திருப்பாங்க. அதில் ஒன்றும் செய்யறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷனில் ரீஎலெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு சும்மா இருக்க முடியல. கடிதம் எழுதினேன், எல்லா உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதி ஒரு 400-450 பேருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அடுத்த தேர்தலில் அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 15 ஓட்டு வந்தது. நமக்கு வேண்டிய ஆட்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கு போட்டாங்க என் மேலே. அதுக்கப்புறம் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கிறப்ப இந்த இஷ்யூ வந்தது. இந்த இஷ்யூ வந்து அதில் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் பேச ஆரம்பித்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த முறை வந்து என்னுடைய அண்ணனும் அண்ணியும் அங்கே வந்திருந்தாங்க அந்த கான்ஃபரன்ஸுக்கு. அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடக்கிறத. இந்த அமைப்பினுடைய பிரசிடென்ட் சொன்னார், விஸ்வநாதன், கீப் குவைட், யூ டோன்ட் ஹேவ் டெல் எனி திங், யூ வில் டூ வாட்ஸ் நெசரி அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பண்ணார். அவங்கள வாயடைச்சிட்டார். வாயடிச்சிட்டு அப்புறம் அந்த வழக்கு இலக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருந்தது. அந்த அமைப்புக்கும் புது ஆட்கள்லாம் கொண்டு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். அந்த அமைப்பு மூலயமா நாங்கள் புதுசாக பண்ணது வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு வேன் எடுத்து, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து, வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில். அதான் ஒரு பொது அமைப்பில் வேலை செய்கிறப்போ வந்தது. அது தொடர்ந்து அதே மாதிரி ஒரு ஃபெட்னான்னு ஒரு அமைப்பு. ஃபெட்னா வந்து ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் சம் நார்த் அமெரிக்கான்ட்டு. ஒவ்வொரு தமிழ் சங்கத்திலேருந்து டெலிகேட்ஸ் அதுக்கு இது பண்ணுவாங்க. நான் ஒரு டெலிகேட்டாக சிகாகோ தமிழ் சங்கத்திலேருந்து இருந்தேன். அதுவும் பயனுள்ளதாக இருந்தது. சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா விடுதலை புலிகள் இங்கே வந்து அப்போ இங்கே இருக்கும்போது அவங்களுக்காக சினிமாவெல்லாம் போட்டு வசூல் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் நாங்கள் திராவிடர் இயக்க கழகத்தில் இருக்கும்போது. ஆனால் ஐயா அவர்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு அந்த நிதியுதவியெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவருடைய போராட்ட களம் வலுப்பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தார். இன்றைக்கி வரலும் ஒரு இடத்துல கூட தன்னை அவர் முன்னிலைப்படுத்திக்கிட்டதே கிடையாது. இங்கேயுமே எந்த ஒரு போராட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு முன்னிலைங்கிறதே அவர்கிட்ட கிடையாது. அதாவது அமெரிக்காவில் வாழுகிற ஒரு தமிழன் எவ்வளோ பெரிய வசதியாக வாழலாம், எவ்வளோ பெரிய சொகுசான ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து அவங்களுக்கு கட்டமைச்சிக்கலாம், கவலையே இல்லாத ஒரு மனிதனாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் கூட 27 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தபோது எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழீழ அந்த அரசுக்கு, அந்த நிலத்துக்கு, அந்த உரிமைக்கு, அல்லது அந்த போராட்டத்துக்கு, அல்லது அந்த 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 இனத்தின் விடியலுக்கு, அந்த நிலத்தின் நிரந்தர மீட்சிக்கு வந்து அந்த மண்ணில் அமெரிக்க பெருந்தேசத்தில் அவர் வந்து ஒரு ஒரு பெரும் வேட்கையோட அவர் செய்த பணிங்கிறது அவரை நிரந்தரமாக அங்கே விட்டு வைக்காம அவர் பிறந்த தாய் நிலத்துக்கே அவர் செய்த பணி துரத்தி விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைச்ச பரிசு. நாம் வந்து வெறும் போராட்ட களங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் சரி, ஆனால் நாம் வந்து அதை கடந்து நாம் நேருக்கு நேரு சம்பந்தப்பட்டவர்களோடு நாம் பேசி ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து ரொம்ப வலியுறுத்துவார். ஏனென்றால் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயக்க அரசியல்கள் எல்லாமே வந்து போராட்ட களங்கள் அதில் தான் அதிகமாக இருக்கும் பொழுது தொடர்புடையவர்கள் நீங்கள் வந்து தமிழக அரசில் இருக்கக்கூடிய கட்சிகளை கடந்து எல்லா அரசியல் தலைவர்களையும் பாருங்க, அவர்களிடம் வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க. அதே போல இந்திய அளவில் நீங்கள் டெல்லிக்கு சென்றோ அல்லது எங்கே இதுக்கான ஆட்கள் இருக்காங்களோ அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய பிற அரசியல் தலைமையை நாம் வந்து அணுகணும். அதே போல அதிகார வட்டத்தில் நாம் வந்து அணுகி ஆகணும். ஏனென்றால் அவர்களுக்கான அந்த தரவுகளை நாம் வந்து கொடுக்கணும். இன்றைக்கு வந்து தமிழக அரசில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு, இந்திய அளவில் தமிழகம் தொடர்பான மாற்று கருத்து இருக்கு, வடக்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு புரிதல்கள் இல்லை அப்படின்னு நாம் வந்து பலரும் இங்கே நம்ம வந்து குறைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குறையை போக்குவதற்கு நாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விடையை வந்து ஒரு விஸ்வநாதன் அவர்கள் வந்து முன்வைத்தார். முன்வைத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை அவர் வந்து செயலில் செய்து காட்டினார். நாம் வந்து நினைச்சுக்கிறோம் இந்தியாவில் டெல்லியில் இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவர்கள் பெரிய அரசியல் விற்பனர்கள், அவர்களுக்கு தெரியாத செய்தியான. ஆனால் நாங்கள் அங்கே போய் பார்த்து பேசும் பொழுது இருக்கக்கூடிய பல உயர் அதிகாரிகள், குறிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலருமே எங்கள்கிட்ட, குறிப்பாக ஐயா விஸ்வநாதன் அவர்களிடம் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய செய்தி எங்களுக்கு புதிதாக இருக்கு. தமிழகத்தை பொறுத்தோ தமிழீழம் பொறுத்தோ எந்த ஒரு தரவுகள் எங்களுக்கு கிடைக்க வேணும்னாலும் எங்களுக்கு வந்து 2 சோர்ஸ், அடிப்படை தரவுகள் 2 தான். ஒன்று
ஒன்று, நாங்கள் ஹிந்து நாடுகளில் வரக்கூடிய செய்திகளை தரவு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதே போல் எங்களுக்கு அதை பற்றி ஒரு கருத்துக்கள் வேணும், அது என்ன பிரச்சனை, அதை பற்றி என்ன அப்படின்னு தெரிந்துக்கணும்னா நாங்கள் வந்து துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களை நாங்கள் வந்து நாடுவோம்னு சொன்னாங்க. இது நம்ம புரிந்துக்கணும். இந்த இருவருமே இந்து நாளிதழ்னாலும் சரி, துக்ளக் சோ அவர்களுமே சரி, எந்த அளவுக்கு அவர்கள் தமிழ்நாடு தமிழீழம் இது சார்பாக இருப்பாங்க, இது பற்றிய ஒரு நடுநிலையான ஒரு செய்தி, சார்பான செய்தி கூட வேண்டாம், உண்மையான தரவுகளை இவர்கள் எந்த அளவுக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரிந்த ஒன்று தான். ஆனால் புதுடெல்லியை சார்ந்தவரை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய முடிவு எடுப்பவர்கள் எல்லாமே இந்த இரண்டை மட்டும்தான் அடிப்படை தரவுகளாக வைத்து அவர்கள் காலங்காலமாக தமிழகம் பொறுத்தும் சரி தமிழீழம் பொறுத்தும் வந்து அவர்கள் முடிவுகளை எடுத்திருக்காங்க. அவர்களை அணுகி நாங்கள் வந்து சொல்லும் பொழுது சில மாற்றத்தை அங்கே ஏற்படுத்த முடியுமான்னு நாங்கள் வந்து எங்கள் அளவுக்கான சில முயற்சிகளை வந்து செய்தோம். நாங்கள் செய்தோம்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க ஐயா விஸ்வநாதனோட ஒரு பெரும் முயற்சி தான். அதில் எடுக்கும் பொழுது சில அசைவுகள் தான் ஏற்படுத்த முடிஞ்சது. ஏனென்றால் காலங்காலமாகவே இந்திய அளவில் அரசியல் மட்டத்திலையும் சரி அதிகாரிகள் மட்டத்திலையும் அவர்கள் வந்து தமிழீழம் பற்றி விடுதலை புலிகளோட போராட்டத்தை பற்றி ஒரு மாற்று கருத்துக்கள் அவர்களிடம் இருந்தது. குறிப்பாக 87 இந்திய ஒப்பந்தம், IPKF நடவடிக்கைகள், இதன் பிறகு வந்து இந்தியாவுடைய கருத்து என்பது தமிழகத்துக்கு நேர் எதிராகவும் விடுதலை புலிகளுக்கு நேர் எதிராகவும் இருந்ததுங்கிறது நிதர்சனமான உண்மை. அவர் மூலமா எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தொடர்புன்னு சொல்ல போனீங்கன்னா இயக்குனர் நடிகருமான ஐயா மணிவண்ணன் அவர்கள். அவர் வந்து உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஆனால் மிகப்பெரிய ஒரு சொத்து. அவரை பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக தெரியும். ஆனால் அதை கடந்து இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பாளி, அவர் மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதி. அவர் வந்து விஸ்வநாதன் ஐயா மூலமாக எங்களுக்கு அவர் ஒரு நல்ல தொடர்பாக அவர் வந்து கிடைத்திருந்தாங்க. அவர் ஏன்னா மணிவண்ணன் அவர்கள் நமக்கு வந்து தொடர்பாக வரும்போது அதை வைத்துக்கொண்டு மற்ற பெரிய மனிதர்கள் பல பேரை வந்து நம்ம வந்து தொடர்பு எடுக்கக்கூடிய ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு காலகட்டத்தில் இந்த ரஜீவ் கொலை வழக்கு ஒன்று வந்தது. இந்த கொலை வழக்கு வந்த சமயத்தில் நாங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு மாறுச்சு. ஈழத்தமிழர்களுக்கு சார்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு மாறிட்டு இருந்தது. அப்போ லோக்கலாக உள்ள சிகாகோ தமிழ் சங்கத்தில் கூட நம்ம விரும்பிய ப்ரோக்ராமை செய்ய முடியாத சூழல் இருந்தது. அப்போ தேர்தல் நடந்தது, அந்த அமைப்பு தேர்தல் நடந்தது. என்னுடைய மனைவியின் பிரசிடென்ட்டுக்கு நிற்க வச்சு கேன்வாஸ் பண்ணோம். தோத்துட்டாப்புல, கொஞ்சம் ஓட்டுக்கள்ல, ஒரு 10-15 ஓட்டுக்கள்ல தோத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. தமிழ்ச்சங்கத்தை பயன்படுத்தி தான் மேலே வழக்குகள் இலக்குகள்லாம் போடணுங்கிற ஒரு இது இருந்தது. சிகாகோ தமிழ்ச்சங்கத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்ப மிட்வெஸ்ட் தமிழ்ச்சங்கம்னு ஒன்று நிறுவனம். அந்த மிட்வெஸ்ட் தமிழ்ச்சங்கம் வந்து 2-3 ஸ்டேட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லினாய், விஸ்கான்சின், இண்டியானா, இந்த மாதிரி 3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து அமைக்கிற மாதிரி அமைச்சு துவக்கம் ஆரம்பித்தோம். அது துவக்க விழா ஒன்று நடத்தணும்னு வந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சார். ஃபாதர் ஜெகத் கேஸ்பர் ராஜ் அறிமுகம் கிடைச்சார். அவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறாருன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். நான் பார்த்தது ஐக்கிய குஜராத்தில் சந்தித்து பேசினப்போ அவர் மெயினாக வந்தது வந்து இதுக்கு சொல்யூஷன் வந்து ஒரே வழி, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சி இருந்ததுன்னா இது எல்லாமே நடக்கும், நீங்கள் விரும்புகிற மாதிரி நடக்கும்ட்டு சொன்னார். அவரை பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தில் தான் அவரை பார்த்தது ஐக்கிய குஜரால் வந்து அங்கே எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, யாராவது தலைவர் வந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி போய் பார்க்கணும், உரையாடல் தேவை. சும்மா அவனை ஒதுக்குறது இவனை ஒதுக்குறதுங்கிறது எனக்கு பிடிக்காது. பிஜேபிக்காரனும் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் அது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ஐக்கிய குஜரால் வந்திருக்கிறதா இருந்தது. இவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சாக்ரட்டிஸ் கிட்ட சொன்னேன். சாக்ரட்டிஸ் போய் சந்திச்சிருக்காரு. சும்மா கேஷுவலாக தான் பேச முடிஞ்சுது, ஒன்றும் பெரிய அளவில் பேச முடியல. ஹலோன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா சிகாகோவில் ஒரு குரூப் வந்து அவரை இன்வைட் பண்ணி ஒரு பேங்க்வெட் வைக்கிறாங்க. அது பேப்பரில் வந்தது. அதை பார்த்ததும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இட் ஓப்பன் ஃபார் பப்ளிக்கான்னு கேட்டேன். டாலர் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அவரை பார்க்கணும், ஐக்கிய குஜராத்தில் பார்க்குறதுக்கு முறையாக ஏதாவது பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். விஜய் பாஸ்கர்னு ஒரு டாக்டர் இங்கே ஏடிஎம்கேல இருந்தவர் அங்கே வந்திருந்தார். அங்கே முடிச்சிட்டாரு. அங்கே ஏதோ டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணாமல் எழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தது. அவர் எனக்கு கொஞ்சம் அறிமுகம் பண்ணார். அவங்க அப்பா ஒரு IAS இருந்து ரிட்டையர் ஆனவர். அதனால் அவரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஐக்கிய குஜராத்தில் சந்திக்கணும், தனியாக சந்திக்கிறதுக்கு நேரம் வேணும், நீங்கள் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. நான் இந்த ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போகிறேன், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், நீங்கள் போங்க, ஒரு 2 பேரோ 3 பேரோ போங்க, ஒரு கேமராமேனை கூப்பிட்டு போங்க, அது கொஞ்சம் அழுத்தம் கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்ட்டு சொன்னார். அது மாதிரி போனோம். போகிறதுக்கு முன்னாடி கேமரா வேணும். அது ரெண்டும் என் பையனையும் ரெடி பண்ணேன். கேமரா வாங்கி கொடுத்து ஹோல்சேலில் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனேன். நண்பர் டாக்டர் இளங்கோவன் வந்திருந்தார். வந்தவும் அங்கே ஒரு வழக்கம் என்னென்னா, பேங்க்வெட்டில் வந்து அந்த தலைவர் வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து மீட் பண்ணி பேசிட்டு போவார். அப்போ நாங்கள் உட்காந்து இந்த டேபிளில் இவர் வந்தார். நான் கொஞ்சம் அதிகமாகவே விளாசிட்டு இருந்தேன். முரசொலி மாறன்னு பார்த்தேன். முந்தா நாள் தான் கலைஞரோட பேசினேன், அப்படி இப்படின்னு நிறையா விட்டு நான்
நான் இந்த அமைப்பில் சேர்மன், அந்த அமைப்பில் பிரசிடென்ட், அது இதெல்லாம் விட்டதும் அவர் கேட்டுக்கிட்டு இருந்து போயிட்டார். அப்புறம் ஃபோட்டோ கிட்டெல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டார். அப்புறம் அவர் மேலே போய் அந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டார். உட்காந்து அப்புறம் ஃபுட்டு சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. நடுவில் பேச்சு கீச்சு இதெல்லாம் இருந்தது. ஒரு திடீர்னு பார்த்தா அவர் அங்கே காணோம். நான் இவர் டாக்டர் இளங்கோவன் சொன்னேன், என்ன இவரை காணோம் அப்படின்னு. எழுந்திரினாரு. எழுந்திரிச்சேன். முடியா அப்படின்னாரு. வெளியில் வந்தோம். வெராண்டாவில் நேராக டாய்லெட் இருக்கிற பக்கமும் ஓடியாருனாரு. 2 பேரும் ஓடணும். அப்போ தான் அவர் ஜிப் போட்டு வெளியில் வராரு. அங்கேயே நிறுத்தி பேசிட்டு இந்த மாதிரி வி ஆர் தமிழ்ஸு அது இது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கேட்டோம், சந்திக்கணும் அப்படின்னு. முடிஞ்சதும் சந்திக்கலான்னாரு. முடிஞ்சது எங்களால் சந்திக்க முடியாது, ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே வி வில் மீட் யூ டுமாரோ அப்படின்ட்டாரு. அப்புறம் கூப்பிட்டாரு, போய் கமிஷனர் பார்ப்போம் அப்படின்னா. கான்சல் ஜெனரல், அவர் கமிஷனர்னு சொல்லுவார். கான்சல் ஜெனரலில் பார்த்ததும் சொல்லிட்டாரு, நாளைக்கு இவங்க வருவாங்க, இவங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி. அப்புறம் நான் கூப்பிட்டு வழக்கம் போல், எனக்கு ஒரு வழக்கம் என்னென்னா, ஏதாவது இம்மீடியட் தேவைன்னா ஒரு 4 பேரை கூப்பிடுவேன். பழகப்படுற ராம்மோகனை கூப்பிடுவேன், ஃப்ரான்சிஸ் சௌரிமுத்தை கூப்பிடுவேன், மோகனம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கூப்பிடுவேன், தனிஷேரன் ஒருத்தர், அவங்க யாரையாவது கூப்பிட்டு எனக்கு வேண்டியது எதுன்னு தீமை சொல்லி டிராஃப்ட் பண்ண சொல்லிடுவேன். டிராஃப்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் வழக்கமாக இருக்கும். அன்னைக்கு இவர்கிட்ட சொல்லவும் விடிகாலம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். விடிகால கூப்பிட்டு இதை படிக்க சொன்னார். அப்புறம் நான் சிலதெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஆட் பண்ணி இது பண்ணார். அப்புறம் காலையில் அவர் ஐக்கிய குஜரால் சொன்ன ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போனால் இவர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கில் உட்காந்துருக்காரு. நாங்கள் ஃபோன் பண்ணி கான்சல் ஜெனரல் கேட்குறோம், அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் முயற்சி பண்ணோம், ஒன்றுமே நடக்கலை. இதுக்கு இடையில் அந்த கான்சல் ஜெனரல் வந்து நாங்கள் இருந்த ஃப்ளோரில் வந்து ஒரு லிஃப்ட்டுக்கு வந்து மேலே போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தார். பார்த்தேன், ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு உந்துதல் இருந்தது. நேராக ஓடினேன். அப்போ தான் டோர் திறந்தது, அவர் உள்ளே போனார். கை கொடுத்தேன், அவரும் கை கொடுத்தாரு. வெளியில் இழுத்துட்டேன். வெளியில் இழுத்ததும் அவர் பேச ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நேற்று அவர் டைம் கொடுத்தாரு இல்லையா, அதுக்காக நாங்கள் 5 பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ரெடி 1 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இவர் டாக்டர் இளங்கோவன் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் வாங்க மேலே போகலான்னாரு. மேலே போனோம். ரூம் போனான், கூப்பிட்டு போனான். கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று உண்டு, இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் வர்றப்ப இருக்கும். அந்த கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு போயிட்டு பிடிச்சி எக்க ஆரம்பித்தான். டாக்டர் இளங்கோவன் என்ன பண்ணார், என் கையை பிடிச்சி அமுத்துனார். வார்த்தை ஒன்று கூட பேசக்கூடாதுன்னாரு. கீப் குவாய்ட் அப்படின்னாரு. நான் பேசாமல் இருந்தேன். அவன் கத்தி முடித்தான். முடிச்சுட்டு கோ அண்ட் பிரிங் யுவர் பீப்புள் அப்படின்னா. அப்புறம் நம்ம மறுபடியும் கீழே வந்து மற்றவங்களையும் கூப்பிட்டு ஒரு 5-6 பேர் போய் ஐக்கிய குஜராலோட உட்காந்து ஒரு 45 minutes to 1 hour பேசிக்கிட்டு இருந்தோம். பேசுனதில் சாராம்சம் என்னங்கிறத பற்றி இது பண்ணுறப்ப, ரெஃப்யூஜிஸ் கொடுக்குற பணத்தை பற்றி கேட்குறப்ப, அவர் திபேத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்க மாதிரி ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறத பற்றி கேட்குறப்ப, அவர் ஆல்ரெடி நாங்கள் 64 ரூபா கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அடுத்தது இந்த போராட்டத்தை பற்றி கேட்குறப்ப, தமிழ்நாட்டினுடைய எழுச்சி தான் இதுக்கு முடிவு இருக்கும். சந்திச்சப்ப அவர் மூலியமா குல்தீப் நாயர் எனக்கு தொடர்பு கொண்டார். குல்தீப் நாயர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார். அவர் குல்தீப் நாயர் வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்லி நடத்திட்டு இருந்தவர் அந்த காலத்தில். பிட்வீன் த லைன்ஸ்னு ஒரு புத்தகம் அந்த ஆள் போட்டிருந்தார். அந்த புத்தகம் நான் வாங்கி படிச்சிருக்கேன். நான் இந்தியாவில் இருந்தப்பவே கல்லூரி காலத்துக்கு அப்புறம் நான் அதை படிச்சிருந்தேன். அதனால் அவர் கூட பேசுறதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லாமல் பேசினது நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னார். சரி வாங்க, சிகாகோவில் இருக்கோம் அப்படின்னு. நான் வர்றேன், வந்து சந்திக்கிறேன்னு வந்தார். சந்திப்புக்கு நேரம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இடமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், நம்ம மாத்திரம் போகிறது பயனில்லாது, ஈழத்தமிழரை கூப்பிட்டு போவோன்ட்டு ஒரு ஈழத்தமிழர் டாக்டர் ஜெயலிங்கன்ட்டு ஃபாதர் ஜெகத் காஸ்பர் மாதிரி அங்கே ஒரு ஃபாதர், அவர் டொரண்டோவில் இருந்து வந்தார். டொரண்டோ அந்த பக்கத்தில் இருந்து அவர் வந்தார். அப்புறம் நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒரு 3 பேர் எல்லாம் போய் சந்தித்தோம். குல்தீப் நாயர் விரும்பினது எங்ககிட்ட கேட்குறது ஃபோனில் கேட்கல, நேரில் கேட்டது வந்து பிரபாகரனை சந்திக்கணும்னு. நான் சொன்னேன், நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை, எங்களால் எந்த முடிவும் சொல்ல முடியாது, வேணா நாங்கள் கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். அப்போ வந்து அந்த கனடாவில் இருந்து வந்த ஃபாதர் வந்து உங்கூர்கார் இதில் இருக்கார், மணிலாவில் இருக்கார், ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அப்படின்ட்டு அவரை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொன்னார். இப்போ வந்து புலிகள் சார்பாக நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு. நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, சிகாகோ வர்றீங்களான்னு கேட்டேன். வர்றேன்னாரு. அப்புறம் டிக்கெட் போட்டு வர வச்சோம். இங்கே வந்து எங்கள் சிகாகோ தமிழ்ச்சங்கத்தில் எங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால நாங்கள் இன்னொரு தமிழ்ச்சங்கம் உருவாக்கணும். அந்த
மிட்வெஸ்ட் தமிழ் சங்கம் உருவாக்குறது இனாகிரேட் பண்ணணுங்கிறப்ப இவரை கூப்பிட்டு இனாகிரேட் பண்ணோம். ரொம்ப சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. சரி பயன்படுத்துவோன்னு நான் போய் ஏர்போர்ட்டில் இவரை பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன். அங்கே போய் பார்த்தா இவரை காணோம். ஒரு சின்ன பையனை தான் பார்த்தேன். என்னடா அது அப்படின்ட்டு சரி எதுக்கும் அவர்கிட்ட போய் பார்ப்போன்னு பேசுனா அவர் தான் காஸ்பர் ராஜுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததும் மனைவி வந்து கேட்டால் ஃபாதரை கூப்பிட்டு வரேன் நீங்களே எங்கே ஃபாதரை காணோம் அப்படின்னாப்புல. இவர் தான் ஃபாதர் அப்படின்னு. ஏன் பையன் மாதிரி இருக்காப்புல அப்படின்னாப்புல. அதுதான் முதல் அறிமுகம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அவர். அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் வழக்கமாக அவரை கூப்பிடுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். நல்ல பயனுள்ள சந்திப்புகள் நடந்தது. அதில் நாங்கள் ஏமாந்த சந்திப்பும் ஒன்று. இப்போ எப்படி நான் வந்து இயக்குனர் நடிகர் மணிவண்ணன் அவர்களை குறிப்பிட்டனோ அதே மாதிரி வந்து குறிப்பிட வேண்டிய இன்னொரு மிக முக்கியமானவர் பேராசிரியர் ஐயா மணிவண்ணன் அவர்கள். ஏனென்றால் தமிழில் படுகொலை இனப்படுகொலை 2009க்கு பிறகு அது வந்து ஒரு வார் வித்தவுட் விட்னஸ் அப்படின்னு வந்து அதை வந்து சொல்லுவாங்க. எல்லா சாட்சிகள் தடயங்கள் எல்லாத்தையுமே அழித்து ஒழித்த ஒரு போர். அது மிகப்பெரிய மோசமான ஒரு இனப்படுகொலை. அது அதை வந்து முறையாக வந்து ஆவணப்படுத்தியவர் பேராசிரியர் ஐயா மணிவண்ணன் அவர்கள். ஹைடிங் த ஒயிட் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலேயே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளானார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2009க்கு பிறகு போராளிகள் பலரும் வந்து தங்களை ஒப்படைத்து கொண்ட சரணடைந்த போராளிகள் வந்து விடுவிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு கூட அவர்கள் வந்து மர்மமான முறையில் இறந்து போகக்கூடிய ஒரு சூழலுங்கிறது வந்தது. அது ஏதோ அவர்கள் வந்து நச்சு ஊசி விஷ ஊசி மூலமாக வந்து அவர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் கூட வரும்பொழுது அது தொடர்பான கூட்டங்களை வந்து நாங்கள் அரங்க கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நாங்கள் நடத்தின அந்த அரங்க கூட்டங்கள் ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பினரையும் கட்சிகளை சார்ந்த இயக்கங்களை சார்ந்த எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் ஏற்றி அவர்கள் கருத்தை வந்து முன்வைப்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இதுக்கு எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பின்புலமாக இருந்தவர் வந்து ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தான். ஐயா உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அவர் வந்து உருவாக்க சொன்னாங்க. அதில் வந்து அந்த அமைப்பு உருவாக்குவதற்கு முன்பு தமிழகத்தில் இருந்த பல அரசியல் முன்னோடிகள் சில ஆர்வலர்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் அணுகி இது போன்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பலரும் அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. என்றால் இந்த ஒரு அணுகுமுறை என்பது தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஐயா விஸ்வநாதனுடைய ஐயாவுடைய அணுகுமுறை என்பது மாறுபட்டு இருக்கும். எல்லாரும் இதை பற்றி சொல்லுவாங்க. இது பற்றி ஆனால் உண்மையிலேயே யாருமே சிந்திக்கலன்னே சொல்லலாம். தமிழீழத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்னிச்சையான சார்பு தன்மையற்ற ஒரு நேரடியாக ஈழத்தமிழரோட அமைப்பு என்பது இன்று வரை தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு இயக்கத்தோட போராட்ட காலத்தில் துவக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய அமைப்புகள் அது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழீழ மாணவர் அமைப்பு அது மாதிரி இங்கே வந்து ஆதரவு அமைப்புகள்லாம் இருந்தது. அவைகள் 80 காலகட்டத்தோடு அவைகள்லாம் வந்து கலைந்து போயிடுச்சு. ஆனால் அதன் பிறகு முதல் அமைப்பு இல்லைங்கும் போது அதை உருவாக்கணும்னு சொல்லி தான் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையம்ங்கிற ஒரு அமைப்பு கூட வந்து உருவாக்கணும். அது 2009 அந்த ஈழத்தின் பேரழிவுக்கு பிறகு அது பற்றிய செய்திகள் கிடைத்ததுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப மிக குறைவானது தான். ஏனென்றால் அது வந்து அவங்க ஒரு வார் வித்தவுட் விட்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திருந்தாங்க. ஊடகவியலாளர்கள் யாருமே அங்கே வந்து அனுமதி மறுக்கப்பட்டு அந்த இனப்படுகொலையை வந்து அரங்கேறியது. ஆனால் அதையும் கடந்து அங்கே இருக்கக்கூடிய அவலங்கள் வந்து காட்சி பதிவுகளாக புகைப்படமாக நிறைய வந்து நமக்கு கிடைத்தது. அதை விஸ்வநாதன் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பதிவு செய்து மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நாமளே அதை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிறத விட இந்திய அளவில் நம்ம வந்து கொண்டு போகணும். குறைந்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையும் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இனி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக மதுரையை சார்ந்த நம்முடைய தமிழீழ செயல்பாட்டாளர் நண்பர் பிரபாகரன் அவர்கள் அது வந்து ஒரு புத்தகமாக பல பக்கங்களை 100க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகமாக அந்த அவல காட்சிகள் படங்களோடு கூடிய புத்தகமாக வந்து அவர் வந்து அதை தயார் செய்தாங்க. அதை வந்து நேரடியாக நம்முடைய நாடாளுமன்றம் நம்முடைய மக்களவை மாநிலங்களவை 2ல் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் நேரடியாக கொண்டு அந்த புத்தகங்கள் சேர்க்கப்பட்டது. அதற்கு வந்து பெருந்துணையாக இருந்தவர் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்போ அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனால அவரும் சரி, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான தோழர் லிங்கம் அவர்கள் இவர்கள் இருவர் மூலமாக அந்த புத்தகங்களை குறைந்தது ஒரு 1000 புத்தகமாவது அது அச்சடிக்கப்பட்டு அதை அவர்கள் நேரடியாக எடுத்து சென்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோரிடமும் அந்த வந்து புத்தகத்தை வந்து கொடுத்தாங்க. என்றால் நான் முதல்ல சொன்னது போல அங்கே இருப்பவர்களுக்கு வந்து இதை பற்றிய ஒரு செய்திகள் என்பது தெரியாமல் இருந்ததுங்கிறது தான் உண்மை. அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு இது பற்றிய ஒரு சார்பு தன்மையற்ற ஒரு நேர்மையான செய்திகள் அவர்களுக்கு போடுதுங்கிறதே நமக்கு வந்து தெரியல. ஆனால் இதெல்லாம் நாம் வந்து செய்யணும். செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக அவர் இருந்தார். இந்த புத்தகத்தை ஆக்கம் செய்வது, இதை கொண்டு போய் அங்கே சேர்ப்பது எல்லாத்துக்குமே வந்து ஒரு உறுதுணையாக இருந்தவர் வந்து ஐயா விஸ்வநாதன் அவர்கள். அதே போல வந்து காங்கிரஸ் அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழீழ படுகொலைக்கு மிக கடுமையான விமர்சனத்துக்குள்ளான இயக்கம் என்பது காங்கிரஸ் கட்சி. அவர்களுடைய காலத்தில் அது அரங்கேறியதுங்கிறது உண்மை.
அன்றைக்கு வந்து இந்திய அரசு வந்து பின்புலமாக அது இருந்தது எல்லாமே வந்து வரலாற்றில் பதியப்பட்ட செய்தி. இதை வந்து ஒரு தொகுப்பாக காங்கிரஸின் துரோக வரலாறு அப்படிங்கிற பேர்லேயே வந்து ஒரு புத்தகமாக வந்து அதை வந்து ஒரு ஆக்கம் செய்து அதை வந்து எல்லா நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டு முழுக்க பிற பகுதிகளில் எல்லாத்துலேயுமே அந்த அதையும் ஒரு நூல் வடிவமாக செய்து எல்லா இடத்துக்கும் வந்து அது கொண்டு சென்றோம்னு சொன்னால் அதுவும் வந்து ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தந்த ஒரு ஆலோசனை தான். தோழர் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தவர். பேரமைப்பு என்ற ஒன்று தொடங்குவதற்கு, பேரவை தொடங்குவதற்கு முன்னால் அந்த கூட்டமைப்புடைய தலைமையேற்றும் நடத்தியவராக அவர் தான் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பல வேளைகளில் ஈழம் தொடர்பான செய்திகளை அவரிடம் உரையாடுகிற வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாங்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி தனியாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்ற பெயரால் 2001 ஆகஸ்டில் வந்து ஒரு தொடக்க விழா நிகழ்ச்சி நடந்தது. அப்போ நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அவர் வந்து தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு அழைப்பு வந்தது. அப்போ வந்து இதுக்கான வாழ்த்துக்களை அவர் சொன்னார். அப்போது அறிவுமதி தோழர்களும் அவர்களே வேற இடத்துல இருந்தார். அவரும் அறிவுமதி முதல் பேசிய பின்னால் இவர் பேசினார். அடுத்து அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான, அதுக்கு வந்து பொதுவாகவே செய்திகளை பேசுவது, நேரடியாக எங்களை தொடர்பான செய்திகளை பேசுவதாகத்தான் அமைந்தது. அதற்கு பின்னால் நிகழ்வுகள்லாம் விட அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தபோது அவர் வந்து வருகிற முன்னாலே எனக்கு வந்து அலைபேசியில் சொன்னார், இந்த மாதிரி வர இருக்கிறோன்ட்டு. சரி, எந்த வழியாக வரப்போகிறீங்கன்னு சொன்னேன். இல்லை, நான் கரூரில் வந்து தொடர்வண்டி நிலையத்தில் வந்து அங்கேருந்து இறங்கி தான் வரப்போகிறேன்னு சொன்னார். அப்போ நான் வந்து நான் தான் அப்போ ஓட்டுநர், எனக்கு தனியாக ஓட்டுநர் கிடையாது, நான் தான் ஓட்டுநரும் கூட. என்னுடைய வண்டியோடு நான் கரூர் தொடர்வண்டி நிலையத்துக்கு போய் அங்கிருந்து அவர் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுகிற முதல்ல இந்தியாவில் வரவேற்றவன் நானாகத்தான் இருந்திருப்பேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரை தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தோம். அதில் உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்தில் கூடிய அகில இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மாநாட்டில் ஈழத்தமிழர்களுக்கென்று தனி தாயகம் உண்டு, ஹோம்லேண்ட் என்ற ஒரு தீர்மானத்தை இந்திய பொதுவுடைமை கட்சி தன்னுடைய தீர்மானமாக இயற்றியது என்பது கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் நிச்சயமாக நாம் புதிய முன்னெடுப்பு என்று சொல்லுவேன். அதற்கு முழுக்க பின்புலமாக இருந்தவர் விஸ்வநாதன் அவர்கள் தான். அவர் தான் வந்து தொடர்ச்சியாக அவரிடம் பேசி, தோழர் ராஜாவிடம் பேசுவது, தாப்பாவிடம் கூட மகேந்திரன் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். தாப்பாவிடம் பாண்டியன் அவரிடம் பேசி கொண்டிருந்தார். இருந்தாலும் பாண்டியனும் அப்போது நம்முடைய ஆதரவாளராகத்தான் மாறி இருந்தார். இப்போ ராஜீவ் கொலையில் அவர் வந்து காயப்பட்டு அப்போது கொஞ்சம் காலம் எதிர்நிலை எடுத்திருந்தாலும் கூட அதற்கு பின்னால் ஈழ மக்கள் அவருடைய துயரங்கள் என்ற அடிப்படையில் அவர் உள்வாங்கி கொண்டவராக இருந்தார். அந்த அழுத்தம் தான் அவர்களை வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வைத்தது. அதே மாதிரி ஈழத்தில் இறுதிப் போருக்கும் பின்னால் அங்கு நடந்த அவலங்களை வந்து எடுத்து மக்களிடம் எடுத்து செலுத்த வேண்டும் என்பதற்கு தொலைக்காட்சியிலிருந்து யாரையாவது அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அப்போ தோழர் எழிலன் அவரோடு ரொம்ப நெருக்கமாக 2 பேரும் சேர்ந்து அந்த இதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ நானும் எனக்கு தெரிந்த ஈழ ஆதரவு கருத்துள்ள, எனக்கு அறிமுகம் உள்ள முக்கியமானவர்களே, அவங்க அப்போது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளராக இருந்தார் அவர். ஆனாலும் கூட அவர் வந்து நாம் வேண்டுகோள் வைத்த பின்னாலே இவங்க போன உடனே அவராகவே அந்த நிதியை திரட்டி, அப்போ 8 லட்சம் ரூபாய் திட்டமிட்டிருந்தோம், 4 லட்சம் ரூபாய் அவரே திரட்டி கொடுத்து அதன் வழியாக முதல்ல வந்து அதை அந்த முகாம்களில் தங்கியிருக்கிறவர்களை பற்றிய ஒரு காட்சி ஊடகத்தில் வந்தது. அதுதான் முதல்னு சொல்லலாம். இது மிக விரிவாக காட்டப்பட்டது. அடுத்து சென்னையில் இருந்தபோது வந்து சென்னையில் வந்து ஏதேனும் ஒன்று இயங்கி கொண்டிருக்க வேண்டும். முதல்ல சோரொட்டிகள், முதல்ல அவர் அந்தந்த சூழலுக்கு தேவையான சோரொட்டிகளை அவருடைய தன்மர்கள் தோழர் ரமணிகாந்த் இருக்கார், சேனாதிபதி இருந்தார், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சோரொட்டிகளை வந்து அனுப்பி வைப்பது. தமிழ்நாடெங்கும் ஒரே நேரத்தில் ஒரு செய்தியை தாங்கிய சோரொட்டிகளை ஒட்டுவதன் வழியாக ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குவது என்ற வேலையில் பெரிய வேலை. அது யாரும் எந்த அமைப்புகளும் தங்கள் அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சி நடக்கிற போது அவர்கள் அமைப்போடு அதை செய்வார்கள். நான் பொதுவான சோரொட்டிகளாக பொதுவான கோரிக்கைகளை அனைத்து தரப்பினரும் முன்வைப்பதாக அப்படி ஒரு முயற்சி அவர்கள் மேற்கொண்டதில் வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது 91 ராஜீவ்காந்தி கொலை ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு இதில் அமெரிக்காவில் ஒரு கட்டடம் இடிக்கப்பட்டது. அது இடிக்கப்பட்டது வந்து இந்த மதவெறியர்களால் இடிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் வந்து வெளிநாட்டில் உள்ள டெரரிஸ்ட் குரூப்பை வந்து தடை பண்ணணுங்கிற ஒரு இது வந்தது. அப்போ லிஸ்ட் பண்ணாங்க. அந்த லிஸ்ட் பண்ணதில் இதையும் சேர்த்திட்டாங்க, புலிகளையும் சேர்த்திட்டாங்க. புலிகளை சேர்த்துறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த சமயத்தில் வந்து எல்லா அமைப்புகளுமே இவங்க லிஸ்ட் பண்ண அமைப்புகள் அத்தனையும் வந்து முஸ்லீம் அமைப்புகளாக இருந்தது. எல்லாமே முஸ்லீம் அமைப்புகளாக இருந்து என்ன பண்ணுறது, ஒரு மாதிரியாக இருக்குங்கிறப்ப கூட சேர்த்து போட்டாங்க. இப்போ பின்னாடி வந்து எங்களுக்கு வந்து இப்போ அதுக்கு எதிரான வழக்குகள் இதெல்லாம் போகணும்னா தமிழ்ச்சங்கம் மூலயமா நாங்கள் வழக்கு போடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணோம். தமிழ்ச்சங்கம் பண்ணலாங்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்படி பண்ணணுங்கிறப்ப தமிழ்ச்சங்கத்தில் உள்ள டெலிகேட்ஸ், அந்த டெலிகேட்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து ஃபெட்னாவில் தீர்மானம் போடணும். இப்போ எங்களுக்கு இந்த கனடியன் தமிழ்ச்சங்கத்தை இதில் இன்க்ளூட் பண்ணதுனால
எங்களுக்கு ஒரு 5 அங்கத்தினர்கள் டெலிகேட்ஸ் கிடைச்சிது. அதை பின்னாடி பிற்காலத்தில் ஒரு சமயத்தில் அதை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் வழக்கு போட்டு, அந்த வழக்கு வந்து 2008 வரைக்குமே நமக்கு சார்பாக தான் 9ல் எதிராக போய், அதுக்கப்புறம் 95ல் வந்து ஈழத்தில் வந்து நவாலி சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சில் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து பாம்பு போட்டு அந்த சர்ச்சு பலா போனது. அதுக்கு எதிராக ஏதாவது பண்ணணுங்கிறப்ப சிகாகோவில் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணோம். வார் வித்தவுட் விட்னஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அது பண்ணலான்னு 95ல் அந்த மாதிரி பண்ணலாங்கிறப்ப ஒரு சில தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சது வந்து 85ல் ஆசிரியர் வீரமணி ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சிகாகோவில் சிட்டியில் ஒரு முயற்சி பண்ணாங்க. அதில் அதிகமாக வந்தது வந்து சிங்களவர்கள் வந்து உட்காந்து கொஞ்சம் குழப்பங்கள் நடந்து, அதனால் 95ல் இதை பண்ணணுங்கிறப்ப ரொம்ப யோசனை பண்ணி பண்ணணுங்கிறப்ப நான் இருந்த பகுதியில் ஒரு ஹோட்டலில் அதை ஏற்பாடு பண்ணிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும், எனக்கு ஒரு லைசன்ஸ்டு கன்மேன் வேணும்னு கேட்டேன். அவங்க போலீஸ் ஒரு அதிகாரி ஒருத்தனை இது பண்ணி கன்னோட ரைஃபிளோட அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. வார் வித்தவுட் விட்னஸ்க்கு கூப்பிட்டுருந்தது வந்து பார்பரா ஜாக்மன் ஒரு லேடி, ஹியூமன் ரைட்ஸ் அட்டார்னி, கனடாவிலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் வசந்தராஜான்னு ஒருத்தர். வசந்தராஜா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரூபவாகினின்ட்டு ஒரு வானொலி இருந்தது, அரசனுடைய வானொலி. அதில் அவர் டைரக்டராக இருந்தவர். அதை விட்டுட்டு இருந்தார், அதனால் அவரை கூப்பிட்டுருந்தோம். அது இல்லாமல் ஒரு புத்திஸ்ட் மாங்க் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தோம். இவங்களெல்லாம் வச்சு அந்த செமினார் நடத்தினோம். அந்த செமினார் நடத்தினதில் வந்து பெண்கள், நம்ம தமிழ்நாட்டு பெண்களும் அழகப்பாராமன் இவங்கெல்லாம் தான் இருந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஒன்று என்னன்னா, முதல்ல வந்து அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 4 வரி அளவில் இருந்த சேர்ஸ் எல்லாம் சிங்களவங்க ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு சேஃப்டி என்னன்னா, அந்த கன்மேன் ரைஃபிளோட நின்றுகிட்டு இருந்தது எங்களுக்கு ஒரு சேஃப்டியாக. 4 வருஷத்தில் இருந்தவனும் அத்தனை பேரும் கேமராவோட இருந்து பதிவு பண்ணானுங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அது வந்து சிகாகோவுக்கு ஒரு பெரிய பேராக இருந்தது அந்த சமயத்தில். அதை வந்து இவங்க ஹாட் ஸ்ப்ரிங்னு ஒரு இதழ் போடுவாங்க, எரிமலைன்னு தமிழில் போடுவாங்க, புலிகள் போடுவாங்க. அதில் ஒரு பெரிய கட்டுரையாக வந்தது. அது முழுக்க பண்ணது வந்து இந்த சிகாகோவில் இருந்த விஸ்வநாதன் தான். 2009ல் உங்களுக்கு தெரியும், ஈழத்தில் ஏற்பட்ட அந்த போர், அது தொடர்பான பேரழிவு. அப்போ வந்து முத்துக்குமாரோடைய அந்த தற்கொலை, அந்த ஒரு மரணம், அது வந்து பெரிய அளவில் ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினது. அதை தொடர்ந்து எண்ணற்றவர்கள் தொடர்ந்து ஈழத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய போரை நிறுத்த சொல்லி பலரும் வந்து உயிர் நீத்த நிலை. அவர்களுக்கான அந்த முதல் ஆண்டு நினைவேந்தல் வரும்பொழுது, சரி இப்படியே எத்தனையோ பேர் வந்து உயிர் நீக்கிறாங்க, அவர்களுக்கு நினைவஞ்சலி மட்டும் வந்து செலுத்துகிறோம். ஆனால் உயிர் நீத்தக்கூடிய அந்த தோழர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சாதாரண ஒரு குடும்பம், சமுதாயத்தில் விளிம்பு நிலைன்னு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளாக அவங்க எல்லாமே இருக்காங்க. சரி, அந்த குடும்பத்துக்கு, அந்த உறவுகளை இழந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருளாதார உதவியாக நம்ம வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ரமணிகாந்தன் எல்லாரும் வந்து முடிவு செய்தோம். ஆனால் அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கு ஒரு பொருளாதார உதவி செய்யக்கூடிய வலிமைங்கிறது எங்க யார்கிட்டயுமே கிடையாது. அப்பதான் எங்களுக்கு வந்து அவர் நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் பேரு உதவியாக இருந்தாங்க. அவரை பயன்படுத்தி நாங்கள் இங்க இருக்கக்கூடிய பல பெரிய மனிதர்களை நினைத்தோம். சொல்லப்போனா SRM கல்லூரியுடைய பச்சைமுத்து ஐயா அவர்கள், அவங்கள வந்து மணிவண்ணன் ஐயாவோட விஸ்வநாதன் ஐயாவோட நாங்கள் போய் அவரை பார்க்கும்போது உடனடியாக அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு காசோலை உடனடியாக அவர் வந்து கொடுத்தார். அவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையின் மீது அவருக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு ஆர்வம், அக்கறை ஒரு பக்கம், வந்திருப்பவர் வந்து நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள், உடன் வந்திருப்பவர் ஐயா விஸ்வநாதன். அப்படிங்கிற ஒரே காரணத்தில் அவர் வந்து ஐயா பச்சைமுத்து அவர்கள் பேர் பொருளாதார உதவி செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து VIT வேந்தர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து செய்தாங்க. இது எல்லாமே சாத்தியமானது விஸ்வநாதன் மூலமாக மட்டும்தான். அதோடு மட்டுமல்ல, இந்த ஒரு செய்தியை, கருத்தை அவர் தான் முன்வைத்தார். இப்போ நாம் வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடக்குது, அதற்கான நினைவஞ்சலி எல்லாம் செலுத்துறோம். ஆனால் யாருமே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி யோசிக்கல. ஆனால் இவர் வந்து அந்த குடும்பத்திற்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் வந்து முதல் ஆண்டு அதை நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து செய்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து எதுவும் நினைவேந்தல் நிகழ்ச்சி, அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்ததுங்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை தமிழகம் தழுவிய ஒரு நிகழ்ச்சியாக அதை வந்து செய்யணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் அமைப்புகள், அங்கங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எண்ணற்ற இயக்கங்கள் இருக்கு. சிறு சிறு இயக்கங்களாக வந்து தமிழ்நாடு முழுக்க பழகி இருக்காங்க எத்தனையோ தோழர்கள். அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பாக முத்துக்குமாரோடைய முதல் ஆண்டு நினைவேந்தல் நாங்கள் வந்து பயன்படுத்தி ஒரு சுடர் பயணத்தை வந்து நாங்கள் வந்து மேற்கொண்டோம். ஈழம்
ஈழம் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் நடந்த பல போராட்டங்கள், கூட்டங்கள் எல்லாத்துலேயும் அவருடைய சிந்தனை, அவருடைய பங்களிப்பு, அவருடைய ஆலோசனை அது வந்து இருக்கும். நமக்கு வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி மற்றவங்க யாரும் இது சம்மந்தமாக அந்தந்த போராட்டங்களில் சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து எப்படி இவருடைய பங்களிப்பு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த போர் வந்து ஒரு பெரிய அழிவோட முள்ளிவாய்க்காலில் வந்து முடிஞ்சிருச்சு. அது எங்க எல்லாத்துக்குமே அப்போ கூட நமக்கு வந்து தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையா இது மாதிரியான பேச்செல்லாம் வரும்போது நாங்கள் அந்த நேரத்துலலாம் வந்து ஐயாவோட இருந்து பேசிகிட்டு இருப்போம். அவருக்கு யாராவது தகவல் சொல்லுவாங்க, இல்லை இறந்துட்டாரு, இல்லை இருக்காரு. ஒரு ரொம்ப கொந்தளிப்பான ஒரு காலகட்டமாக தான் அது எனக்கு அந்த காலகட்டம் வந்து இருந்தது. அவர் அமெரிக்காவில் இருந்தப்ப ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா அங்கே இந்த லாபி பண்ணுறது. அதாவது இப்போ அங்கே தமிழ் சங்கம் அது WTO சார்பாக அவங்க உலகத் தமிழர் பேரவை அது சார்பாக நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நிகழ்ச்சிகளை வடிவமைக்கும் போது யாரை கூப்பிடலாம், அவங்களுடைய மாறுபட்ட கருத்தாக இருந்தால் கூட ஈழம் தொடர்பான அவங்க நிலைப்பாட்டை வந்து மாற்றுறது. ஒரு தனித்தமிழீழத்தை ஆதரவாளர், தனித்தமிழ் ஈழ ஆதரவாளராக, புலிகள் இயக்க ஆதரவாளராக அவங்க கருத்து நிலையை வந்து மாற்றணும். அதுக்கு வந்து அவங்க வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து அவர் அங்கே பண்ணியிருந்தார். அங்கே அப்படி தான் அவர் வந்து 2 கருப்பின எம்பிக்கள் பின்புலம் கொண்ட 2 பேரை வந்து அவங்க நம்ம போராட்டத்துக்கு ஆதரவாக மாற்றி அவங்க ஈழத்துக்கு கூட்டு போனது நடந்துச்சு. 2009 வந்து எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த 2008 கடைசியில் வந்தவங்க தான். ஆனால் அவர்லாம் வந்து இந்த போராட்டத்தோடையே பயணித்தவர். அப்போ வந்து இந்த அழிவு அது ஏற்படுத்திய காயம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாறாத வடுவாக வந்து இந்த காயம் வந்து இருந்தது. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவரையும் அவர் வந்து சந்திச்சிருப்பார் ஈழம் தொடர்பாக பேசுறதுக்காக. அவர் வந்து சிகாகோ விஸ்வநாதன் அப்படிதான் அவருடைய அடையாளம். அப்போ வந்து எல்லா தலைவர்களையும் அவர் சந்தித்தவர். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயும் அவர் வந்து தலைவர்னு அறியப்பட்டவங்க எல்லாத்தையுமே சந்தித்தவர் அப்படின்றது இருக்குது. ஆனால் வெளியில் வந்து அது தெரியாது. அப்போது 13 அந்த மாணவர் இயக்கத்தில் இது பண்ணோம். அதுக்கு இடையில வந்து நமக்கு வந்து இந்த UN பேனல் ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தது, அறிக்கைகள் வந்திருந்தது. இந்த அறிக்கைகள் எடுத்துகிட்டு டெல்லி பயணம் போனோம். அதுலேயும் ஐயாவோட சேர்ந்து நாங்கள் இளந்தமிழக இயக்கம் அப்போ வந்து சேவ் தமிழ்ஸ் அப்படின்ற பேரில் செயல்பட்டோம். அந்த ஐடி மூமெண்ட்டு நம்ம சேர்ந்து திட்டமிட்டு டெல்லிக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அந்த அறிக்கை, நம்மளுடைய வீடியோஸு ப்ளஸ் வந்து இந்தியில் வந்து ஒரு புக்லெட் போட்டோம். அந்த புக்லெட் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு குழுவாக போனோம். ஐயா போனாங்க. எங்கள் அமைப்பிலேருந்து அப்போ நான் போகலை அந்த பயணத்தில். அமைப்பிலேருந்து தோழர் பரிமலா, தோழர் இளங்கோ இவங்க வந்து போயிருந்தாங்க. போய் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அது ஒரு தமிழ்நாட்டுக்கு வெளியில் ஈழத்துக்கு ஆதரவு திரட்டுவதில் நமக்கு வந்து ஒரு இன்னும் போதுமான முயற்சிகள் நம்ம பண்ணல அப்படின்ற ஒரு சுய விமர்சனம் இருக்குது. நம்மன்னா ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வெளியில் நம்ம ஆதரவு திரட்டல. இப்போ பாலஸ்தீனத்துக்கு இருக்க அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்ட்டு. இந்த ஈழப் போராட்டத்துடைய சிறப்பு என்னன்னா பல பேர் வந்து இதில் விலை கொடுத்துருக்காங்க. அங்கே ஈழத்தில் இயக்கத்தில் இருந்தவங்க, ஆதரவாக இருந்தவங்க, போனவங்க, அவங்க நாடு விட்டு நாடு போனவங்க, அவங்க விலை கொடுத்த மட்டும் இல்லை, அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு வெளியில் புலம்பெயர் நாடுகள் செயல்பட்டு பல பேர் நிறைய விலை கொடுத்துருக்காங்க. தான் கொடுத்த விலையை வைத்து விளம்பரம் தேடாதவங்களாம் அவங்க இருக்காங்க. அதாவது ரொம்ப கம்மியாக செஞ்சுட்டு ரொம்ப பெருசாக இழக்காமல் மிகப்பெரிய விளம்பரங்களை தேடிக்கிட்டு கட்சி தொடங்கி அதை வச்சு நிறைய சம்பாரிச்சவங்க இருக்காங்க கொஞ்சம் பேர். ஆனால் பெரிய பெரிய விலை கொடுத்து வாழ்க்கையில் பலவற்றையும் இழந்து, ஆனால் அது வெளியில் யார்கிட்டையும் அவங்க வரிசைப்படுத்தி சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் பேட்டி எடுத்தாலோ அவர்கிட்ட பேட்டி எடுத்தால் கூட அவராலே கூட கோர்வையாக நான் இதெல்லாம் இழந்தேன் அப்படின்னு அவங்க வாயை திறந்து அதை சொல்லியிருக்கேன். நானே அதை நேரடியாக கேட்டதில்லை. இதெல்லாம் இழந்துட்டேன், நான் வந்து குடும்பத்தை பிரிஞ்சுட்டேன். அங்கேருந்து இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கே திரும்பி வந்தது வந்து ஒரு முழுக்க வாழ்க்கையே இன்னொரு வாழ்க்கை தான். அது மறுபிறவி மாதிரி, இல்லை பழைய வாழ்க்கையிலேருந்து முறிஞ்சிட்டு போன மாதிரி தான். அவருடைய முழு வரலாற்றையும் கேட்கிற போது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை எதிர்த்து மிக மிக அதிகமாக தன்னுடைய வாழ்நாளினுடைய ஒரு பெரும் பகுதியை அமெரிக்க மண்ணிலே அவர் செலவு செய்தார் என்பதை நண்பர்கள் மூலம் நான் அறிந்தேன். இதனால் அவர் தன்னுடைய குடும்பத்தை சரியாக பராமரிக்க முடியவில்லை. அவருடைய துணைவியார் அன்பு தங்கை கண்ணகி அவர்களை நான் அறிவேன். அவருடைய மகனையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு குறை உண்டு. ஒரு தந்தை என்ற முறையிலே தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முழுமையாக அப்பா செய்யவில்லை என்ற குறை அவருக்கு மகருக்கு இருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், ஒவ்வொரு நெருக்கடிகளிலும் மிக கடுமையான பாதிப்பை பெற்றவர் அவருடைய துணைவியார் அவர்கள். தமிழீழ விடுதலை புலியினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு கள செயல்பாட்டாளராக அவர் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் செயல்பட்டிருக்கார் என்பதை நாம் அவருடைய வாய் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு உண்மையான தொண்டனை அந்த இயக்கம் பெற்றிருக்கிறது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். பல்வேறு விதமான அந்த துரோக நிகழ்வில் உண்மையான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த தலைவனுக்கு விசுவாசமாக செயல்பட்ட ஒரு தொண்டராக அவர் இருந்திருக்கார் என்பதை அவருடைய பதிவுகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் உலக வரலாற்றிலே பல தலைவர்களை பார்த்திருக்கின்றேன். அந்த தலைவர்களை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்வார்கள். ஒரு செயலை வடிவமைத்து
அதில் வெற்றி பெறுவதில் மட்டும் கவனம் வைத்திருப்பவர்கள் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படிப்பட்ட ஸ்டாலினை பற்றி எப்படி சொல்வார்கள், உலக வரலாற்றிலே பல தலைவர்கள் தெரிய மாட்டார்கள், அவர்கள் ஒரு இயக்கத்தை நடத்துவதிலே வல்லுநர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லுநராகத்தான் ஈழ விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்தில், அப்பாவி மக்களின் மீது குண்டுகள் பொழிந்த காலத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக, அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அடிப்படை மனிதராக அவர் விளங்கினார். அதனால் அவர் இழந்த இழப்பு சாதாரண இழப்பு அல்ல. அவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் ஒரு சராசரி மனிதன் எவனுக்கும் ஏற்படாத கஷ்டத்தை எல்லாம் அவர் அனுபவித்தார். ஆனாலும் கஷ்டங்களை விட லட்சியம் பெரிது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர். 1996 ஒரு சில முயற்சிகள் நடந்தது. அப்போ நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஜெயம் ராஜரத்னன்ட்டு, அவர் ரிட்டையர்ட் டைரக்டரோ சிஇஓவோ ஏதோ ஒன்றும் இல்லை, ஃபைனான்ஸாக இருந்தார், சிங்கர் கார்பரேஷனில் இருந்தார். அவர் கூட தொடர்பில் இருந்தேன். அவர் ஈழத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, தமிழ்நாடுக்கு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும்னு முயற்சி பண்ணோம். எனக்கு ரொம்ப நெருக்கமாக தமிழ்நாடு அறக்கட்டளையில் இருந்தவர் மோகனம்னு பேர், வெள்ளூர்காரர், வெள்ளூரில் இருந்தவர், வழக்கறிஞர். அவருடைய வகுப்பு நண்பர் தான் துரைமுருகன். அதனால் அந்த மோகனத்திட்ட சொன்னேன், இந்த மாதிரி முதல்வரை பார்க்கறதுக்கு டைம் வாங்கி தரோன்னு கேட்டேன். அவர் துரைமுருகனோட பேசினார். அப்புறம் துரைமுருகன் உங்கள் பயோடேட்டாவெலாம் அனுப்புங்கன்னாங்க. நாங்கள் பயோடேட்டா அனுப்பலான்ட்டு ஏற்பாடு பண்ணேன். ஒரு ஜெயம் ராஜரத்னத்தை எடுத்து அவர் நிறைய வேலைகள் செஞ்சுருந்தார். அதனால் அது பெரிய பட்டியலே வந்தது. அந்த பட்டியலில் அறிந்த நபர்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தார். அதில் டிவிஎஸ் குரூப்பில் நிறைய பேர் போட்டிருந்தார். அதை பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. இதை பார்த்துட்டு இந்த ஆள் சந்திக்க மறுத்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் சொன்னேன், இது ஏதாவது சிக்கலில் வரும், நம்ம அந்த பட்டியல் போடாமல் நீங்கள் மற்றதெல்லாம் போட்டு கொடுங்க. அப்புறம் என்னதில் ஒன்றும் பெருசாக இல்லை, நான் பிறந்தது படித்தது அதை போட்டு கொடுத்தேன். வர சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் அங்கேருந்து சென்னைக்கு வந்தோம். வந்துட்டு தொடர்பு கொண்டா சந்திக்க மறுத்துட்டாங்க. சந்திக்க மறுத்ததுக்கு காரணம் நாங்கள் புலிகள்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இதாகி அதை நிறுத்திட்டாங்க. அந்த ஜெயம் ராஜரத்னத்துக்கு இவர் நாகநாதன் நல்லா தெரியும், பேராசிரியர் நாகநாதன் நல்லா தெரியும். எனக்கு தெரியும், அவர் வேணால் போய் பார்ப்போம்மா அப்படின்னாரு. சரின்னு அப்புறம் நாகநாதன் தினந்தோறும் காலையில் கலைஞரோட நடைப்பயிற்சிக்கு போகிறவர் அப்படின்னாங்க. அதெல்லாம் சரின்ட்டு அவரை போய் சந்திச்சுன்னு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் முயற்சி பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. ஆகஸ்ட் 15 சந்திக்கலான்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரெடியாக இருந்தோம். அப்புறம் கடைசியில் கேட்டால் கவர்னர் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே பார்ட்டி இருக்குது, அதனால் இன்றைக்கி முடியாதுன்னாங்க. அடுத்த நாள் காலையில் துரைமுருகன் கூப்பிட்டாரு. அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தார். 8 மணி இருக்கும். அங்கே போனோம். அதுக்கப்புறம் போனதும் அவர் சொன்னார், நீங்கள் இப்போ போய் அவர் வீட்டில் பார்க்கலாம், கலைஞரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பேசுகிறது உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியில் சொல்ல தேவையில்லை, எனக்கும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்புனார். இங்கே வந்தால் அவர் வீட்டில் இருந்து தான் சந்திக்காது. வீட்டில் மாடியில் நான் பையெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். கொண்டு வந்திருந்தது இவருக்கு ஏதோ பரிசு பொருட்கள், சில புத்தகங்கள் சிக்காகோவை பற்றி இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அவர் சண்முகநாதன், அவர் அசிஸ்டண்ட் ஒருத்தர், அவர் ஆய்வுன்னு குதிச்சார். என்ன இத்தனை தூக்கிட்டு போகிறீங்க, எவனாவது ஏதாவது நினச்சிக்கிட்டான்னா அப்படின்னாரு. என்ன பண்ணேன், வேணா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு காமிச்சேன். அப்புறம் விட்டாங்க. போனோம். அவருக்கு கலைஞருக்கு பேனா பரிசு கொடுத்தோம். அந்த பேனா பரிசு கொடுத்ததும் அதை வாங்கிட்டு என் பேத்திக்கு ஆகுன்னாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் வச்சுருந்தேன். ஃபைல்ஸ் இது வரைக்கும் என்ன பண்ணோம், இனிமேல் என்ன செய்யணுங்கிறத பற்றி ஃபைல்ஸ் வச்சுருந்தேன். இவர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பார். முழுக்க சகோதர யுத்தத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். பத்மநாபனை கொண்டாங்க, அவனை கொண்டாங்க, இவனை கொண்டாங்கங்கிற மாதிரி அதே தான் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு சலிச்சு போச்சு. அப்புறம் சடார்னு கட் பண்ணேன். ஐயா, நாங்கள் புலிகள் அல்ல அப்படின்னேன். அப்புறம் நான் அவர் நிறுத்தினார். அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றா இதெல்லாம் சொன்னேன். சொல்லிவிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிறத பற்றி பேசினேன். அதுக்கு நீங்கள் எந்த வகையில் உதவி பண்ண முடியும்னு அடுத்தது கேட்டேன். அடுத்தது எங்களுக்கு ஒரு தொடர்புக்கு ஒரு எண் வேணும், ஒரு பர்சன் வேணும்னு கேட்டோம். முடியாதுன்ட்டார். என் கூட தான் கூப்பிட்டு பேசணுன்ட்டார். கலைஞர்கிட்ட நாங்கள் விரும்பினது பொதுவாக அவருக்கு செய்திகள் கொடுக்கறதுக்கும் அவர்கிட்ட இருந்து அதனுடைய ரியாக்ஷன்ஸும் வாங்கணுங்கிற ஒரு விருப்பம் தான் எங்களுக்கு அதிகம் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் அடுத்த செயல்களுக்கு போக முடியும், அவருக்கும் தெரிவிக்க முடியும், அவருடைய உதவியும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற
ஒரு முயற்சியில் தான் இந்த இதை பண்ணோம். இவருடைய ரியாக்ஷன் எங்களுக்கு பொருத்தமானதாக இல்லை. அவர் அவர் கூட தான் பேசணும்னு விரும்பினார். அது எப்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த செய்திகள் உலக மீடியாவில் அப்போல்லாம் இந்த நெட்டில் அதில் இதில் எல்லாம் வரல. அந்த காலத்தில் ஃபேக்ஸ் மூலிமா தான் செய்திகள் வரும். அந்த செய்திகளை ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு அனுப்புறதுக்கு எங்களால் முடியும். அது சில செய்திகளுக்கு ரியாக்ட் பண்ணணுங்கிறப்ப இவருடைய ரியாக்ஷனும் நாங்கள் விரும்பினோம். அதெல்லாம் செய்ய முடியாமல் போகுங்கிறப்ப நாங்கள் வருத்தப்பட்டோம். 2002ஆம் ஆண்டு சில சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்தன. அதில் ஒன்று முக்கியமானது என்னென்னா, சமாதான பேச்சுவார்த்தை இலங்கைக்கும் ஈழப்புலிகளுக்கும் நடந்தது. அதில் சமாதான சீஸ்ஃபயர் சொல்லுவோம்ல, அது இருந்தது. படையெடுப்பு எதுவுமே இல்லாமல் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஒழுங்குமுறைகள்லாம் நடந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளினுடைய அழைப்பின் பேரில் நான் அங்கே செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே ஒரு 4-5 நாட்களுக்கு பக்கமாக அங்கே இருந்தேன். பல தலைவர்களையும் பார்த்தேன், பல தளபதிகளையும் பார்த்தேன். ஈழப்புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் தமிழ்ச்செல்வனையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 3 மணி நேர சந்திப்பு உணவோடு சிறந்த முறையில் போச்சு. நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. நான் சில யோசனைகள் சொன்னதை அவங்க மறுத்தாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. நான் சொன்னது பல கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது, அது போலரைஸ் ஆகிருக்கு. அதை ஏன் மாற்றி இந்த மாதிரி போலரைஸ் ஆகிறதுக்கு நம்ம உதவக்கூடாது, இந்த மாதிரி பண்ணி இந்த குரூப் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ விடுதலை பயணத்தை நோக்கி பயணம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில கருத்துக்கள் இருந்தது. சிலதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசினேன். அப்போ பேசினப்போ தலைவர் பிரபாகரன் சொன்னது தமிழ்நாட்டு அரசியலில் நுழைந்து அதையும் கெடுக்கக்கூடாது. அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், நமக்கும் சிரமமாயிரும். அது வேண்டாம். அது இல்லாமலே நம்மளால் நிறைய செய்ய முடியும். இண்டிபெண்ட்டாகவே நம்ம ஒவ்வொரு கட்சிகளோடும் இணங்கி பண்ணுறது முடியும். அதனால் நம்ம இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி பண்ண வேண்டாம்னு சொன்னார். உலக நாடுகளை பற்றி பேசுகிறப்பவும் சிறந்த முறையில் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. இவங்க கூட சேரலாம், இவங்க கூட சேரக்கூடாதுங்கிறது. அது முன்னமே சொன்ன மாதிரி அவங்க இந்தியாவுக்கு எதிராக எந்த வேலையும் நம்ம இணங்கி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. எந்த நாடையும் சந்திக்கிறது கூட தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு காலத்தில் சைனாவோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாமாங்கிற யோசனை இருந்தது. இவங்களுடைய அறிவுரைப்படி அதை நிறுத்திக்கிட்டேன். என்னென்னா, அது இந்தியாவுக்கு எதிராக கருதப்படும், அது வேண்டான்னு சொன்னாங்க. இப்படித்தான் அந்த சந்திப்பு நடந்தது. பல இடங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. துயிலும் இல்லங்கள் கூட்டு போய் காமிச்சாங்க. பார்த்தா ரொம்ப சிறப்பாக வச்சுருந்தாங்க. இறந்தவர்களை, மாவீரர்களை போற்றணுங்கிற ஒரு பெரிய மனதோடு அவங்க பண்ணது ரொம்ப வியப்பாக இருந்தது. இவ்வளவு சின்ன இடத்துல இருந்துக்கிட்டு இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் அவங்க துயிலும் இல்லங்கள்னு வச்சு அவங்கள போற்றணும், பாராட்டணுங்கிற ஒன்று வச்சுட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்து வியப்பாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் இருந்தது. அவங்க இன்னும் 2-3 துயிலும் இல்லங்களுக்கு கூட்டு போகணுன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது. எவ்வளவு பேர் இதில் இழந்திருக்கோம், மறுபடி இழக்கிறதுக்கு நேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய கவனம் இருக்கணுங்கிற எண்ணத்தில் நான் மற்ற இடங்களுக்கு போக மறுத்து விட்டேன். இந்த பயணத்தில் கடைசி கால் திரும்புறதுங்கிறது ஏதாவது சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுக்காக பல இடங்களில் சொல்லி வச்சு சென்னை திரும்பி வந்தேன். சென்னை திரும்பி வந்ததும் எனக்கு வழக்கம் போல் ஒரு முன்னோடியும் நண்பருமான டாக்டர் இளங்கோவன் கூப்பிட்டு இதை சொன்னேன். இந்த மாதிரி பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சது, பார்க்க வேண்டியவங்கள பார்த்தேன், நல்லா போச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொஞ்சம் விவரமாக பேசி கொண்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணார்னா, இந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர், நியூயார்க்கில் இருக்க பொறுப்பாளர் கருணாகரனை கூப்பிட்டு, விஸ்வநாதன் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிறது பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார். அந்த கருணாகரன் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிட்டு என் மனைவியை கூப்பிட்டு அண்ணன் போயிட்டு வந்துட்டாக அப்படின்னாரு. அவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாமல் நாங்கள் போயிருந்தேங்கிறது தெரியாது. முன்னாடி கொஞ்ச காலம், சில வருடங்கள்
2 பேரும் பேசாமல் இருந்தோம். அதான் இந்த பயணத்தின் பெரும் பயனாக மாறுச்சு. பெரும் பயனாக மாறுச்சோ இல்லையோ பயனாக மாறுச்சு.